என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்தனம். நிறைய ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. கிடைச்ச ஆதாரங்கள் அடிப்படையில சரியான விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டா ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா குடும்பத்தையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். அவ்வளவு ஆதாரங்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு கிடைச்சிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கவர்னர் மாளிகை அப்படிங்கிறதுலையும் கொடுத்திருக்காரு. கவர்னர் RN ரவி அவர்களை சந்திச்சு கொடுத்திருக்காரு. நம்மளும் கொஞ்சம் டீட்டெயில்ஸோட அதை பேசிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட கடன் சுதந்திர இந்தியாவில் வாங்கிய கடனை விட 2 மடங்கு அப்படிங்கிறது ஆயிருக்கு. 70 வருட தமிழக வரலாறுல தமிழ்நாட்டின் கடன் 4.56 லட்சம் கோடி, 4,56,000 கோடி. இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல திராவிட மாடல் வாங்கினது 4.73 லட்சம் கோடி. அதாவது 2024 மார்ச் வரைக்கும். அதன் பிறகு இன்னும் கூடுதலா வாங்கியிருக்காங்க. இதை கேட்டா முதலீடுகளுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாங்கிய கடன்கள்ல முதலீடுகள் உள்கட்டமைப்புகளுக்காக செலவு செய்த தொகை 1.66 லட்சம் கோடி. அதாவது 1,66,00,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. 3.20 லட்சம் கோடி மீதி பணம் எங்க அப்படின்னா விடை இல்லை. எந்த உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறதும் மேம்படுத்தப்படவே இல்லை. இதுல ஊரக வளர்ச்சியில நாங்க 15.09 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதே ரிசர்வ் பேங்க் கொடுத்த அறிக்கையில என்ன கொடுத்திருக்குன்னா 4,73,299 கோடி கடன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இல்ல கடன் பாத்தீங்கன்னா வாங்கினதுல 43% தான் மூலதனத்திற்கான செலவு. 100 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா 43 ரூபா தான் செலவு பண்ணிருக்காங்க. அப்ப மீதி 57 ரூபா. கேட்டா மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை. நான் தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலேயும் கடன் சுமை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ஆட்சி வந்த புதுசுல பொருளாதார புலி ஒருத்தரை கொண்டாந்து போட்டு தனியா குழு ஒண்ணு அமைச்சாங்க, நிதி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிதி மேலாண்மை குழுவுக்கு பெரிய பெரிய பொருளாதார புலிகள் தெண்ட சம்பளம் வாங்குறது. இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ கடந்த காலகட்டத்தில் இவங்க எதிர்கட்சியா இருந்த காலகட்டத்தில் ஏதாவது போராட்டத்துக்கு ஏதாவது உதவி இருப்பாங்க, ஐடியா கொடுத்திருப்பாங்க, பின்னால் இருந்து இயக்கி இருப்பாங்க. இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் பொருளாதார புலி. அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் வாங்கினா நீங்களா கட்ட போறீங்க, கடனுக்கும் மக்களுக்கு என்னங்க சம்பந்தம், மக்களா கட்ட போறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பாவை விட மோசமான பொருளாதார புலியா இருப்பாரு போல இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு கட்ட போது உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. வட்டியா மட்டும் மாசம் 65,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருடமும் வட்டி மட்டும் 65,000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுது. யாரோட காசு? ஸ்டாலின் எடுத்துட்டு வந்தாரா அவங்க அப்பா வீட்டுல இருந்து? இல்ல உதயநிதி அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்தாந்தாரா? இல்ல இன்ப நிதி அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்தாந்தாரா? நம்மளோட பணம், நம்ம வரி கட்டக்கூடிய பணம். இப்ப இந்த 1000 ரூபாய் நமக்கு வருது இல்ல, இந்த 1000 ரூபாய்க்காக கரண்ட் பில் ஏற்றப்படுது, எல்லா விதமான வரிகளும் உயர்த்தப்படுது, சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் உயர்த்தப்படுது. எதை எடுத்தாலும் விலையேற்றம். இப்ப நம்ம 1000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா 2000 ரூபாய் மாதம் நமக்கு செலவு கூட வருது. அப்ப இது வட்டிக்கு விடுது கவர்மெண்ட். மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் வட்டிக்கு விடுது அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத இப்ப அரசு கடன் வாங்கினா நீங்களா அடைக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தானே அடைச்சாகணும், நம்ம தலையில தானே அது எல்லாமே விடியுது. இல்ல ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டாந்து அடைக்க போறாரா? ஸ்டாலின் அரசு வாங்கிருச்சு அதனால திமுக அடைச்சிரும்னு. திமுகவோட பணத்தை எடுத்தா தமிழ்நாட்டோட கடனை ஃபுல்லா அடைச்சிடலாம். மீதி எவ்வளவு கோடி கிடக்கும், மீதி அவ்வளவு காசு இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இதுல கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பார், அஸ்ஸாமை பார், ஒரிசாவை பார். உத்தரப்பிரதேசம் நம்மளை விட அதிகபட்சமா வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிருச்சு. இந்த அப்பா இருக்கார ஒரு டுபாக்கூர் அப்பா. யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, சே நானே வெற்றி பெற்றதை போல் சந்தோஷமாக உணர்கிறேன். ஒரு மாணவி கடந்த வாரத்துல பார்த்திருப்பீங்க, SBI இந்த வங்கி தேர்வுல ஜெயிச்சுட்டாங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா அந்த மாணவி ஜெயிச்சிருச்சு, நானே ஜெயிச்சதா உணர்றேன். அந்த மாணவியை கூப்பிட்டு பேட்டி எடுத்தா, நான் சேலத்துல ஒரு அகாடமியில படிச்சேன், அதுல பயன்படுத்தி அதுல படிச்சதை வச்சுதான் பாஸ் பண்ணேன், நீங்க வேற அப்படின்னு மாட்டு ஐட்டத்தையும் மனித ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. யாரோ ஏதாவது சொந்தமா ஜெயிச்சுட்டா போதும், எங்களாலதான் அப்படிங்கிறது. ஆனா எங்கேயாவது எவனாவது கஞ்சாவை குடிச்சிட்டு புள்ளிங்க போட்டு கொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கேயோ நடக்கிறதுக்கு அரசு எப்படிப்பா பொறுப்பேற்கும்?
முதலமைச்சர் எப்படிப்பா பொறுப்பேற்பாரு? தனிப்பட்ட வன்மத்துக்கெல்லாம் முதல்வர் என்னப்பா பண்ணுவாரு? அப்ப தனிப்பட்ட முறையில ஒருத்தன் ஜெயிச்சு வந்தான்னா அதுக்கு மட்டும் முதல்வர் என்னத்துக்கு வந்து முட்டு கொடுக்க வராரு, என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஈவே ராமசாமி கோஷ்டிக்கே இதே வேலை. இளையராஜா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது இளையராஜா ஒரு சங்கி. இளையராஜா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிருக்காருன்னா பெரியார் போட்ட பிச்சை கிளம்புனது இவனுங்க தான், தெரியுங்களா? ஆமாடா, இளையராஜா பெரிய மேஸ்ட்ரோ ஆனதுக்கும் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம்? அந்த என்னடா இங்க வந்து பிச்சை போட்டாரு கேளு. அது ஒரு பட்டி ஒரு பெரிய ஆளானது உளர்வானங்களே ஒழிய உண்மை இல்லை வராது. நியாயமா அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேளுங்களேன். எல்லா ஊர்லயும் இன்னைக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சவ ஊர்வலத்துல பறை இசை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவர்களோட தொழிலா செய்யறாங்க, வருமானத்துக்காக செய்யறாங்க. நாம அதை குறையா சொல்ல முடியாது. ஏன் அவர்கள் எல்லாம் இளையராஜாவா மேஸ்ட்ரோவா மாறல? ஏடா பெரியார் வந்து இளையராஜாவுக்கு பிச்சை போட்டு மேஸ்ட்ரோ ஆகிட்டாரு, அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஏடாப்பா போடல? எங்கேயோ ஒரு சுந்தர் பிச்சை வெளிநாட்டுல போய் ஜெயிச்சானா அது கருணாநிதி போட்ட பிச்சை. இங்க ஒருத்த கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானே அது யாரு போட்ட பிச்சைடா? எவனோ ஒருத்தன் படிச்சு பெரியார் ஆயிட்டான்னா பெரியார் போட்ட பிச்சை, கருணாநிதி போட்ட பிச்சை. திருட்டு பயிலுக கூலிக்கு கொலை பண்றவங்க தமிழ்நாட்டுல இருக்கானே அதெல்லாம் யாரால வந்துச்சு? நாட்டுல எங்க எது நல்லது நடந்தாலும் அது எங்களால வந்துச்சு. பந்தினா வரிசையில வந்து முன்னாடி நின்னுக்கிறோம். சரிடாப்பா இந்த பந்தி முடிஞ்சிருச்சு இலைய எடுக்கவா அப்படின்னா நாங்களா வரமாட்டோம்ட்டு ஓடிடுவாங்க. நல்லது நடந்தா இவங்க பேர்ல எழுது, கெட்டது நடந்தா தனிப்பட்ட முறையில் நடந்ததுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்கும்? குச்சமே இல்லாதவங்க. இன்னைக்கு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு, தொழில்துறை அமைச்சர். சாராய வியாபாரி பாலோட மோவன் இந்த ஒரு சாராய வியாபாரி தான். அதனாலதான் தொழில்துறை அமைச்சர் கொடுத்திருக்காங்க. அரசே சாராயம் வைக்கிறதான மூலதன முக்கிய தொழிலா செஞ்சுட்டு இருக்கு. அப்புறம் அந்த தொழில் செய்யற அரசுக்கு தொழில்துறை அமைச்சரா ஒரு சாராய வியாபாரியோட பையன் சாராய வியாபாரி, இவர் தானே வந்தாகணும், அதுதானே முறை. நீங்க அவர் பேசுறாப்புல நமக்கு மற்ற மாநிலங்களோட எல்லாம் போட்டி கிடையாதான், நம்ம வந்து வெளிநாடுகளோட தான் போட்டியாம். ஆமா, இந்த கரகாட்டம்காரன் படத்துல கோவை சரளா சொல்ற மாதிரி இவங்க மக்களை லூசுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. எங்களை திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாங்க, காரைக்குடி பார்ட்டியில கூப்பிட்டாங்க. இவங்க வந்து வளர்ந்த நாடுகளோட எல்லாம் போட்டி போய் என்னத்துல போட்டி போட்டு கிழிச்சிங்க நீங்க. உங்க மோரையை நம்பி ஒரு பையன் வந்து முதலீடு போட மாட்டேங்கிறான். ஒரு கூகுள் கம்பெனி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் சிஇஓவா இருக்கா சுந்தர் பிச்சை, இங்க முதலீடு போட முடியாதுன்னு ஆந்திராவுக்கு போறாங்க. ஆந்திராவோட மூலதனம் இன்னைக்கு 25% தாண்டி போயிடுச்சு. குஜராத் 9% தாண்டி போயிடுச்சு. உத்தரப்பிரதேசம் 12% தாண்டி போயிடுச்சு. தமிழ்நாடு 4% நக்கிக்கிட்டு கடைசியில தொங்கிட்டு கிடக்கு. வெக்கமா இல்ல? நாங்க வந்து வெளிநாடுகளோட போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த வெளிநாடு போட்டி போட போறீங்க? டூர் என்ன போடலாம், வாடகை சைக்கிள் ஒண்ணு எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கலாம். நம்ம பொம்மையை தான் எங்க இப்படி சில்லு கொடுக்க சொன்னாலும் கொடுக்கும், இப்படி கொடுக்க சொன்னாலும் கொடுக்கும். எங்கேயோ முதலீடு ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடு நாடா சுத்த வேண்டியதுதான். என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இவர் தான் எங்க கூப்பிட்டாலும் வராரு, எப்படி சில்லு கொடுக்க சொன்னாலும் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, இந்த துறையில இவ்வளவு ஊழல் அப்படின்னு ஆதாரத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களை சந்திச்சு டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. இந்த டீட்டெயில் எல்லாமே ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் டீம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு சரியான முறையில் விசாரணை அப்படிங்கிறது செய்யப்பட்டால் படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. பின்னால நாமளும் அதை துரத்துக்கிட்டே போவோம். விசாரிக்கப்பட்டால் இந்த குடும்பத்தோட, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஏலக்காய் எஸ்டேட்ல ஒரு ரைடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து தொடங்கி புட்டுச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன், தமிழ்நாடு முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க பல நாடுகள்ல முதலீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் தூக்க முடியும், இந்த குடும்பத்தையே தூக்கலாம். ஏது இவ்வளவு காசு? சபரீசன் என்ன பெரிய மைசூர் மகாராஜா பேரனா? நாடு நாடா சுத்துறதுக்கு ஏது காசு? இன்பநீதி. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் சின்னதின் சின்னது. இன்னைக்கு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்குது, கேட்டா அப்பாவோட கம்பெனி. அப்பாவுக்கு ஏது காசு அது தெரியாது. தாத்தாவுக்கே கார் வாங்கி கொடுக்குறாப்லையா இவரு. எவ்வளவு கேப் ஓட்டுறாங்க பாருங்க நம்ம காதுல. இந்த விசாரணை எல்லாமே சரியா நடக்குமா அப்படின்னா சாதாரணமா கேட்டா நடக்காது, இதெல்லாம் எங்கெங்க ஆக போகுது அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். பட் இது தேர்தல் நேரம், நடவடிக்கை இருக்கும். இல்லாட்டி சாதாரணமா இது புகைய வேண்டிய அவசியம் இல்லை, சத்தம் போடாம கொடுக்கப்பட வேண்டிய விஷயமாவே இருந்திருக்கும். இதன் அடிப்படையில் இது வெளியில கொண்டு வரப்படுது அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய ரைடு தமிழ்நாட்டுல இருக்கு. சரியான விசாரணை அப்படிங்கிறது முறையா செய்யப்பட்டா ஸ்டாலினையே தூக்கலாம், அந்த அளவுக்கு ரெக்கார்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த 5 லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு தமிழ்நாட்டோட குடிமகன் தலையில தான் விடியும். வருடத்திற்கு 65,000 கோடி ரூபாய் வட்டி கட்டக்கூடிய கேவலமான ஒரு திவால் நிலைக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்கு.
இந்த லட்சணத்துல இவங்க பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புது ஓய்வூதிய திட்டமா ஒண்ணு மாத்தி அறிவிச்சிருக்காங்க. அது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய வேலை தான், தர முடியாது. இப்ப லேப்டாப் 4 வருஷமா நிறுத்தி வச்சுட்டு இன்னைக்கு அப்படியே தள்ளுறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் கூட நிறுத்தி வச்சுட்டு கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் இயருக்கா, செகண்ட் இயருக்கா, தேர்ட் இயருக்கா, எந்த விதமான தெளிவும் இல்லை. ஏன்னா இது எல்லாமே தேர்தலை கருத்தில் கொண்டு வாக்களிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கொடுக்கப்படுது. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கொடுத்தா அவன் ஓட்டு போடுற வயசு வரல, காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்ல. இளைஞர்களோட வாக்கு விஜயை நோக்கி போதே, லேப்டாப் கொடுத்தாவே விலைக்கு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதெல்லாம் ஓட்டுக்காக கொடுக்குற பணம் மாதிரி தான். பட் இவர்களுடைய அந்த பொய் பித்தலாட்ட வியாபாரம், தேர்தல் கால சலுகைகள் அப்படிங்கிறது வெல்லாது. அந்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள் இல்லை. ஸ்டாலின் உள்ள போவாரா அப்படிங்கிற அந்த பொன்னாளுக்காக நாமளும் காத்துட்டு இருப்போம். தொடர்ந்து பேசுவோம்.